கொஞ்சம் எழுந்து உட்காருங்க. மெதுவா சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மெதுவா. மிஸ்டர் ரவி, இப்ப உங்களால கைய கால அசைக்க முடியுதா? அசைக்க முடிஞ்சா நீங்க எதுக்குங்க? அதனாலதானே இப்படி இருக்க. ஓகே ஓகே. மெதுவா. பயப்படாதீங்க சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஆரம்பத்துல கொஞ்சம் வலியா தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். சரி சரி. மிஸ்டர் ரவி, எங்க ட்ரீட்மெண்ட்ல 40% தான் இருக்கு. மிச்சம் 60% உங்களோட தன்னம்பிக்கையிலும் தைரியத்திலும் தான் இருக்கு. தினமும் இப்படி பண்ணீங்கன்னா கூடி சீக்கிரத்துல சரியாயிடும். ரவி, காலை கொஞ்சம் அப்படியே மேல தூக்குங்க. வலி இருக்கா? கொஞ்சம். ஓகே, அப்படியே. அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருங்க. எங்க இது வேலை உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்ன கஷ்டம்? இல்ல, வீடு வீடா போய் அலையணும் இல்ல? கவலை இல்ல, என்கிட்ட 2 வீலர் இருக்கு. அது இல்ல, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? ஒரு பிரபலமான மோட்டார் கம்பெனியோட ஸ்பேர் பார்ட்ஸ் டீலரா இருக்காரு. சென்னையில 3 இடத்துல கடை வச்சிருக்காரு. ஓ, அப்போ ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான் சொல்லுங்க. ஆமா. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்? பேசாம வீட்டுல இருந்து குழந்தை புருஷன் எல்லாம் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கலாம்ல. ஏன் அப்படி இருக்கணும்? படுங்க. மெதுவா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் சார். அந்த பில்லோ எடுங்க. கொஞ்சம் பாத்துங்க. ஏன் ரவி அப்படி இருக்கணும்? அப்புறம் நான் படிச்ச படிப்பு என்ன ஆகுறது? உங்களை மாதிரி நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். குணமடைஞ்சவங்க என்கிட்ட வந்து சொல்லும் போது அவங்க முகத்துல ஒரு நிம்மதி தெரியும், தெரியுமா? அதை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலை லைட்டா தூக்குங்க. வலிக்குதா? அந்த சந்தோஷம் நான் வீட்ல சும்மா இருந்தா கிடைக்குமா எனக்கு? அத நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீ அவங்க வேலையை பார்க்க விடுறா. ஏன் தொண பேசிட்டு இருக்க? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்கவங்க கொஞ்சம் அப்செட்டா தான் இருப்பாங்க. நாம தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். என்ன மென்டல்னு சொல்றீங்களா? நோ நோ, யூ ஆர் a normal person சார். நீங்க இப்படி சொல்றதே சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் காலை அப்படியே வச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. அப்புறம் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கங்க. ஓகே ரவி, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்னத்த சொல்றது? உங்களை மாதிரி லேடிஸுங்க பிடிவாதம் பிடிச்சு அலையறீங்க. வீடு புருஷன் குழந்தைங்களை விட்டுட்டு எதுக்காக வேலைக்கு வரணும்? இங்க வந்து கண்ட ஆம்பளைங்களோட பழகணும், அவங்ககிட்ட பேசணும். ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்குமா? உங்களையே நம்பி வீட்டுல புருஷன் ஒருத்தர் இருக்கானே, அவன் பாவம் இல்ல? அவனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் மனசு என்ன பாடுபடும். நான் உங்களை சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா என் புருஷன் முட்டாள் கிடையாது. அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிட்டு சிரமப்படுறதுக்கு. ஓகே சார், நான் வரேன். ரவி, நான் இப்ப சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ்லாம் நீங்க தினமும் ஒரு 30 தடவை பண்ணுங்க. நான் கிளம்பட்டுமா சார்? வரேன் சார். சரி, அனுப்பிட்டு வந்துடுறேன். விடுங்க, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. செய்ய வேண்டியதை செய்யாம இல்ல. உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்ப வேற ஆளே கிடைக்கலையா? ஆம்பளை பிசியோதெரபிஸ்ட் இல்லையான்னு கேக்குறேன். அதான் ஏன்னு கேட்டேன். என்னத்த வைத்தியம் பாக்குறாளுங்க? முன்ன பண்ண தெரியாத ஒரு ஆம்பளைய கைய புடிச்சுக்கிட்டு, சேச்சே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொம்பளையோட பேச்சும் சிரிப்பும். ஏய், ஏன்டா இப்படி உன் குணம் மாறுது? என்ன பேச்சு பேசுற நீ? நான் என்னத்த தப்பா சொல்லிட்டேன்? என் மனசுல படதே நடந்ததே தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆஹா, பேசுவடா நீ, பேசுவ. பெரிய மன்மத நினைப்பு. மூஞ்சி மோரகட்டையும் பாரு. ஏய், அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நோயாளி, ஒரு கையும் காலம் விளங்காதவன், அவ்வளவுதான். இதுல எங்க இருந்து ஆம்பளை பொம்பளைன்னு வந்துச்சு?
ஹலோ, ஆமாங்க. அப்படியா? எப்ப? சரிங்க, ஓகே. யாரா? லீலா, லீலா, பணத்தை கட்டிட்ட போல இருக்கு. சொல்லவே இல்ல. எங்க சொல்ல விட்டீங்க? வந்ததும் வராததுமா உங்க புராணத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. கட்டிட்டியாமா? பணம் எப்படிமா கிடைச்சது? மாமா, ஆபீஸ்ல அரேஞ்ச் பண்ணி வாங்கி கட்டின மாமா. உன்னை நம்பி ஈஸியா யார் இவ்வளவு பணத்தை கொடுத்தது? அதான் சொன்னேன்ல, ஆபீஸ்ல வாங்கி கட்டினேன்னு. அடேங்க அப்பா, நீ கலெக்டரா ஜாயின் பண்ணி முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆபீஸ்ல உனக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸா கொடுத்தாங்களாக்கும். ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கட்டினேன். நல்லா அழுத்தமா சொல்லு, ஒரு தர்றன்னு. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு பணம் கொடுத்தது ஒரு ஆம்பளையா தான் இருக்கணும். ஆனா நீ ஆபீஸ்லன்னு சொல்ற, அதத்தான் என்னால நம்ப முடியல. அப்போ நீங்க இது நம்பல, அப்புறம் வேற யார்கிட்ட வாங்கி இருக்க முடியும்? எனக்கு என்ன தெரியும்? நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒளிவு மறைவு இல்லாம அவ்வளவு அந்நியமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். டேய், தேவையில்லாம என்னடா பேசிட்டு இருக்க? இவன் என் பொண்டாட்டி, திடீர்னு இவ்வளவு பணத்தை கொண்டாந்து கொடுத்தா நான் ஏன்னு கேட்க வேண்டாமா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லிடி, எவங்கிட்ட இந்த இந்த பணத்தை வாங்கிட்டு வந்த? பெத்த அப்பனாலே உனக்கு பணத்தை கொடுக்க முடியல. இந்த பணத்தை வேற எவனோ ஒருத்தன் தான் உனக்கு கொடுத்திருக்கணும். அது எவன் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இனிமே இங்க இருந்தா அவ்வளவுதான். இல்லடி பத்தினி தெய்வமே, உண்மையை சொல்லிடி, எவன் பணம் கொடுத்தது? நம்ம கை கால் விளங்காம இருக்கோம். பொண்டாட்டி எப்படியாவது பணத்தை கொண்டு கொடுக்கறான்னு வாங்கிக்கிறதுக்கு எனக்கு புத்திய மனசா மணங்கி போயிடல. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. என் கேரக்டர் வச்சு குத்தி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சிச்சு. இனிமே சொல்லவா வேணும்? கேரக்டர், ஆகா சூப்பர் கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர் யாருக்குமே அமையாது. அப்படிப்பட்ட பொண்டாட்டி. இத பாருங்க, உங்க புத்தி எவ்வளவு கேவலமா நினைக்கிறது எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் விளக்கு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அடேங்க அப்பா, என்னமா நிஜமாலுமே ரொம்ப யோகியமான மாதிரி கோவமா பேசுற? ஏன் யோகிதை பத்தி எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும்டி. போன்ல யார் முத்தம் கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிக்குவேன். என்ன ஷாக்கா இருக்கா? சொல்லு, ஷாக்கா இருக்கா? நான் தான் என்னமோ இவன் மேல சந்தேகப்படுற மாதிரி எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்களா? என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? வாங்க என் தவ தந்தையே, உங்க மருமகளோட புகழ் தெரிஞ்சவன அப்படியே ஆடி போயிட்டீங்களா? ஆபீஸ்ல தினம் ஒருத்த முத்தம் கொடுத்தா ஒரு பொம்பளை இல்ல, ஒரு யோக்கியமான பொம்பளை என்ன பண்ணுவா? புருஷன்கிட்ட சொல்லுவாளா மாட்டாளா? சே, என்னடா நீ என்னைய வச்சுக்கிட்டு என்னென்னமோ அசிங்கமாலாம் பேசிட்டு? மருமகளோட யோகிதா உங்களுக்கு தான் முதல்ல தெரியணும். நான் தான் தினம் போன்ல முத்தம் கொடுத்தேன், ஆனா அவனுக்கு யாருன்னு தெரியாது. புருஷன் வந்து சொல்ல வேணாமா? சொல்லலையே, அப்ப வேற யாருக்கிட்ட எதிர்பார்க்கறா? அவன் வந்து எனக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் பண உதவி பண்ணான்னு சொன்னா அதை நான் நம்பணுமா? சரி, அது உண்மையாவே இருக்கட்டும். அதால்ட்ட என்ன கூட்டிட்டு போய் ஒரு 50,000 வாங்கி கொடுக்க சொல்லுங்க பாப்பா. டேய், நீ கையில பணத்தை வச்சுட்டு தர மாட்டானே. நம்ம கடையோட கடனை அடைக்கிறதுக்காக அந்த பொண்ணு அங்கங்க அலைஞ்சு சிரமப்பட்டு பணத்தை கொண்டாந்து கட்டியிருக்கு. அந்த பொண்ணை பாராட்டாம இருந்தா கூட பரவாயில்லடா, இப்படி அசிங்கமா பேசாம இரு. எவ்வளவுதான் சிரமப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டுமே, கேவலம் கேவலம் தானே. இப்ப வரைக்கும் யார் பணத்தை கொடுத்ததுன்னு உண்மையை சொன்னாலா? லீலா, அழாதம்மா. இல்ல மாமா, என் நடத்தி கூறு போட்டு கொள்றாரு. இதுக்கு என்ன ஒரே கொடுத்திடலாம். அந்த பணத்தை யார் கொடுத்ததுன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி தான் நடக்கும். ஏப்பா, கோயிலுக்கு போறோமே, அங்க போய் பையனுக்கு முடியறக்கி காது குத்தி அதுக்கப்புறம் தானே பேர் வைக்க போறோம். காது குத்தி முடி இறக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகணும். குழந்தை கழுத்தே நிக்கல. கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பேர் மட்டும் வச்சுட்டு வந்துருவோம். சரிப்பா.
கோபி வர 12ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிப்பா. என்னது 12ஆம் தேதியா? என்னால வர முடியாது. ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. ஆஹா, இதை விட்ட நல்ல சகனம் அமையாது. நாம அன்னைக்கே கிளம்புறோம். டேய் என்ன நக்கலா? பின்ன என்னைய குழந்தைய கூட்டு கோயிலுக்கு போறோம். இந்த நேரத்துல போய் இன்ஸ்பெக்ஷன் அது இதுன்னு ஸ்கூல் போய் மாதிரி சொல்ற? டேய் லீவு கிடைக்காதடா. ஆட போய் சகல நான் வேணும் ஒண்ணு பண்ணவா? உங்க ஹெட் மாஸ்டர் வந்து உங்க மேனேஜர்ட்ட வந்து நான் வேணா லீவு கேக்குறேன். ஏன்னா வீட்ல இருந்து ஒரு பெரிய மனுஷன் வந்தேன்னு வச்சுக்குவே ஆட்டோமேட்டிக் லீவ் கொடுத்துருவாங்களே. ஸ்கூல் பக்கமே ஒதுங்காத நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்றியா? நக்கலா? நேரம்டா. ஏய் மாப்ள, ஏய் எதுக்கே சிரிக்கிற? எதுக்குடா அப்ப சிரிக்கிற? அண்ணே எதுக்கு நான் சிரிக்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. விஜய் வேற இருக்குது. சிரிக்க ஆரம்பிச்சா அப்புறம் நிப்பாட்ட முடியாது. பேசாம இருங்க. எதுக்கு நான் சிரிக்கிறீங்க? நீ ஏன் சிரிக்கிறான்னு நல்லா தெரியும்டா. நான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்து சிரிக்கிறேன். அப்படிதானே? ரொம்ப ஓவர்றாது. இந்த கர்மத்தை பார்க்க முடியல. இதுல அந்த கர்மத்தை வேற நினைக்கிறேன். அண்ணே விடுங்கண்ணே. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் ஏடா கூடமா ஆரம்பிப்பீங்க. நிக்கிற விஷயமா அது? இருங்கண்ணே. ஏப்பா இப்ப கோயில் போறமே யாரா இருக்கலாம் சொல்லி கூட்டு போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். சரி என்ன கூப்பிட்டீங்க, நான் வந்துடுறேன்ப்பா. ஏப்பா யாரா இருக்கலாம் சொல்லி கூட்டு போகணும். இப்ப மாப்ள இப்ப ரவி இருக்க நிலைமையில கூப்பிடுறது தப்புதான். அப்படியே நீ கூப்பிட்டாலும் அவனை நீ கிண்டல் பண்றத விட நினைச்சுக்குவான். கரெக்ட் மாப்ள, நீ சொல்றது சரிதான். ரவி அந்த மாதிரி பாட்டி தான். மாணிக்கத்தை கூப்பிட்டு வச்சுக்க, அம்மா பர்மிஷன் இல்லாம வர மாட்டான். கரெக்ட். என்னப்பா பண்றது? அப்ப போசனனுக்கும் மாமாக்கும் சொல்லி கூட்டு போலாம்ல? வேண்டாம். ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லாம புதுசா நாமளே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க வேண்டாம். சரிப்பா, அப்ப மாமா எப்படி விட்டு போறது? என்னங்க மாமா சொல்றதா கரெக்ட். நாம மட்டும் போயிட்டு வந்துடலாம். அப்பா தப்பா நினைக்க மாட்டாரு. அப்புறம் என்ன கோபி, தலைமைச் செயலகமே உத்தரவு போட்டாச்சு. நம்ம ஃபேமிலி வரைக்கும் போறோம். அந்த சைடு ஆளுங்களை கூப்பிட்டு வச்சுக்க, அந்த ஃபங்க்ஷனு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் ஆயிடும். இத நீங்க சொல்றீங்களாக்கும்? விஜய் பையனை தொட்டில போட்டு அப்பாவுக்கு எனக்கு சாப்பிட எடுத்து வை. மாமா நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. ஏ குமார், என்ன லட்சுமணா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்டா. ஏதாவது கைமாத்த வேணுமா? அதெல்லாம் வேணாம்டா, என்கிட்ட இருக்குடா. ஆமா நீ எதுக்குடா சிரிக்கிற? அதை மட்டும் சொல்லிடுறா. வேண்டாம் லட்சுமணா, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல சிரிக்கிறேன். நீ காரணத்தை கேட்டேன்னு வச்சுக்குவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். வேண்டாம் லட்சுமணா, ப்ளீஸ் விட்டுரு. நான் தப்பா நினைக்க மாட்டேன்டா. நீ எதுக்குடா சிரிக்கிற அது மட்டும் சொல்லிடுறா. வேண்டாம் லட்சுமணா, விட்டுரு என்ன ப்ளீஸ். நீ தனியா சிரிச்சுக்க, சந்தோஷப்பட்டுக்க. நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனா அன்னைக்கு வயசு வித்தியாசமே பார்க்காம அத்தனை பேரும் சிரிக்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உலகத்துல நீ யார் சிரிச்சு பார்த்தாலும் எங்க நான் கோவப்பட்டுறோன்னு எனக்கு பயமா இருக்குடா. ப்ளீஸ் சொல்லிடுறா. வேணாம் ப்ளீஸ், என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். என் நிம்மதியை கெடுத்துறாரு. குமார் நீ என்ன கூப்பிடு, நான் தனியா வரேன். என்ன பார்த்து சிரிச்சுக்கோ. ஆனா ஏன் சிரிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடுறா. மாப்ள அத மட்டும் சொல்லி போடாத. ஆமா அவன் வார்த்தைக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன விட்டுரு. ஏண்டா வாசு, நீ என்ன இப்படி சொல்ற? நான் வேற மாதிரில நினைச்சிட்டு இருந்தேன். செல்வத்துக்கும் சக்திக்கும் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். சக்தி கோவப்பட்டிருக்கும். இல்லை சக்தி ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதை எப்படி சொல்றன்னு பயந்துக்கிட்டு வேலைக்கு போகாம இருந்திருக்கும்னு நினைச்சேன். நீ சொல்றத பார்த்தா வேற மாதிரில இருக்குது. அவருக்கு என்ன அப்படியா கோவம் வரும்? எனக்கும் அப்படிதான் தோணுது. செல்வத்துக்கு கோவம் வராதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவரே சொல்றாரு. ஆமா, அந்த பையன் பெரிய தேவதூதன் கோவம் வராம இருக்கிறதுக்கு. சக்தியை போய் கோச்சிட்டு இருக்காரு. அதை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. ஏய், அவரும் சராசரி மனுஷன் தானே. வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் சாகசம். சக்தி சக்தி, என்னம்மா நீ பேசாம இருக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா. செல்வத்துக்கு கோபம் வரும், உன்னை திட்டுவாரு அப்படின்னு நினைக்கிற எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்குன்னா, திட்டு வாங்கின உனக்கு எப்படி இருக்குங்கிறத என்னால உணர முடியுதுமா. இந்த பாருமா, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கு. பொண்டாட்டி புருஷன் அடிச்சுக்கிறாங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி பிரச்சனைகள் இருக்கையில வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் சகஜம் தானம்மா. என்ன எப்போதும் திட்டுறவங்க திட்டிருந்தாங்கன்னா பழகி போயிருக்கோம். எப்போதுமே திட்டாதவங்க சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா இப்படித்தாமா இருக்கும். அதனாலதான் நீ அப்செட் ஆயிருக்க. விடுங்கப்பா.
வேற ஏதாவது பேசுங்க. ஏமா உங்களுக்கு தான் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, உனக்கு வேற இடத்துல எங்கேயாவது வேலைக்கு முயற்சி பண்ணுவாரா? என்ன பண்ணீங்க? சக்தியை சங்கடப்படுத்துற மாதிரி பேசுறீங்களே தவிர அவளுக்கு ஆறுதலா பேச மாட்டேங்கிறீங்க. சக்தி, உனக்கும் வீட்லயே இருக்கிறது சங்கடமா இருக்கும். நான் வேணா வேற வேலைக்கு அரேஞ்ச் பண்ணட்டுமா? வேண்டாம் அண்ணே. ஏம்மா? வேண்டாம் அண்ணே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்லம்மா, நீ வேலைக்கு போனா வேண்டான்னு சொல்றேன்ல. இனிமே தயவு செஞ்சு இந்த பேச்ச பேசாதீங்க. எனக்கு வேலை தேடுற வேலையும் வேண்டாம். உங்க வேலையை நீங்க சரியா பாருங்க. என்னது தண்ணி இவ்வளவு கம்மியா இருக்கு? சீசன்ல தண்ணி நிறைய வருமாம்னே, இப்ப ஆஃப் சீசன்ல அதான். மெட்ராஸ்ல இவ்வளவு தண்ணி இருக்காக்கும் குறை சொல்றீங்க? உனக்கு குளிக்கணும்னு ஆசை இருந்தா எங்க கூட இறங்கி வா. அம்மா பாத்து வாங்கம்மா. சரிப்பா. சரோ, அவ்வளவு வேகமா ஓடாத. வா. என்னங்க